நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒவ்வொரு காலகட்டமும் நம் வாழ்வு நம் கையில் இருப்பதே இல்லை. அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதமாக சில பாதிப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் தான் என்று சொல்வேன். நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நாடகம் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களில் 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்த்தோம். 3 கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால ஒரு பயிற்சியாகிய அந்த களத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் இந்த மாதம், அந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதத்தினுடைய சோழி பிரசன்ன பலன், அதாவது 2025 கடைசி மாதம், இறுதி மாதம். அது மட்டும் கிடையாது, 2026 எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதமாகத்தான் அமைகின்றது. இந்த டிசம்பர் மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4, கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் 2 3 4 5 6, கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 1 2 3, கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை தர தயங்குகின்றார் கர்மத்தின் பலனாக. அதே நேரத்தில் நல்ல தசாபுக்தி விரையருளும் குருவருளும் அமையுமானால் அற்புதமான யோக பலனும் கிடைக்கின்ற ஒரு காலமாகத்தான் கும்பராசிக்கு அமைகின்றது. செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால காரிய தடைகள் விலகும். அதே நேரம் பார்த்திங்கன்னா காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மற்றும் 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சுக்கிரன் இருப்பதனால சுப விரய செலவுகள் ஏற்படும் உண்டாகும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இடமாற்றத்தை சந்திக்கலாம். இடமாற்றது யார்? அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாற்றத்தை பெய்யலாம். சுப காரியங்கள் நடக்கும் சொன்னீங்க இல்லையா, காரிய தடைகள் விலகும் என்று கூறினேன் அல்லவா. அதாவது திருமணம் போன்ற காரியங்கள் இருந்து வந்தால் தடைகளும் பிரச்சனைகளையும் மாறும். அதே நேரத்தில் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ அற்புதமான ஒரு யோக பலனை தரும். செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடன் வாங்கிய இடத்தை நல்ல முறையில் கட்டி முடிப்பதற்கும் நல்ல முறையில் குடிபோகுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிதானமும் கவனமும் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடியதைத்தான் செவ்வாய் இந்த கும்பராசிக்கு உணர்த்துகின்றார். அதே நேரம் பார்த்திங்கன்னா யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சம் அடைப்பதற்கான ஒரு அற்புத வழியும் புலப்படும். 7.5 சனியில் சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை, டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு ஏற்றமும் இரக்கமும் மிக்க மாதமாக இருந்து விட்டாலும் கூட தெய்வ பலம் துணை இருந்து விட்டால், குறிப்பாக செவ்வாய்க்குரிய முருகன் துணை இருந்து விட்டால் அற்புதமான காலம் பொற்காலமாக அமையும். கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயமற்ற நிம்மதியான தருணத்தை தரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த நல்லெண்ணெய் அபிஷேகம், அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து மகிழுங்கள். அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேனோ பாலோ பன்னீரோ அபிஷேகம் செய்வது அற்புதமான பலனை இந்த டிசம்பர் மாத கும்பராசிக்கு தரும்.